Hello parents, this is Raja, chairman from My First School International. இன்னைக்கு நம்ம Myon எப்படி லாகின் ஆகிறதுன்றது பார்க்க போறோம். Myon is a web-based application. ஒரு web-based application அப்படின்றது இப்போ ஒரு லேப்டாப்லேயோ ஒரு டேப்லேயோ ஒரு டெஸ்க்டாப்லேயோ யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சாம்சங் ப்ரௌசர் மொபைல் இன்ஸ்டால் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க, அதில் வந்து டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மொபைலில் மயோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ மயோனில் லாகின் பண்ணலாம். கிளிக் ஆன் கூகுள் க்ரோம், www.myon.com. உள்ளே போன உடனே லாகின் பேஜ் காமிக்கும். கிளிக் ஆன் மயோன் லாகின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் நேம் இஸ் யூகே இன்டர்நேஷ்னல் அண்ட் நியூஸ் டெமோ. மை ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் கொடுத்துடாதீங்க. நீங்கள் யூகே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு கொடுக்கும் பொழுதே ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் அதிலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இது ரெண்டு விஷயமும் த்ரூ வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய கிளாஸ் டீச்சர் ஷேர் பண்ணிப்பாங்க. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பான முறையில் பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் லெக்சைல் ஸ்கோர்னா என்னன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு குழந்தையுடைய ரீடிங் லெவல், அதுதான் வந்து லெக்சைல் ஸ்கோர்னு நம்ம சொல்கிறோம். இந்த குழந்தையோடைய டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே லெக்சைல் ஸ்கோர் என்னன்றது காமிக்குது. அதாவது இந்த குழந்தையோட ரீடிங் லெவல் வந்து 365 அப்படின்னு தெளிவாகவே காமிக்குது. ஸோ 365 லெக்சைல் ஸ்கோர் இருக்கிற குழந்தை இது மாதிரியான புக்ஸ் தான் படிக்கக்கூடும் அப்படின்ற விஷயமும் இந்த வெப்சைட் தெளிவாகவே காமிக்குது. இந்த குழந்தை கடைசியாக என்ன புக் படிச்சிருக்கு, இந்த குழந்தை இந்த வாரம் எவ்வளோ நிமிஷம் படிச்சிருக்கு, எவ்வளோ புக்கு படிச்சிருக்கு, எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த மாதம் இந்த குழந்தை என்ன படிச்சிருக்குன்ற டீட்டெயில்ஸும் இதில் பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு அவசியம் தெரியணும். ஸோ அதுக்காக டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பான முறையில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தையுடைய டேஷ்போர்டு என்னன்றது செக் பண்ணுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிளாஸ் டீச்சர் அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னன்றது பார்க்கலாம். அந்த கிளாஸ் டீச்சர் இந்த குழந்தைக்கு 2 புக்கு படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 புக் அவங்க கிளிக் பண்ணி படிக்கலாம். கிளாஸ் டீச்சர் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த குழந்தையோட லெக்சைல் ஸ்கோர் 300 அப்ராக்சிமேட்லி இருந்துச்சா, ஸோ அந்த லெக்சைல் ஸ்கோர் மேட்ச் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு ப்ராஜெக்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு புக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். கோ டு லைப்ரரி, ரெக்கமெண்டட் புக்ஸ். ரெக்கமெண்டட் புக்ஸ்னால் என்ன, லெக்சைல் ஸ்கோருக்கு ரிலேட்டட் புக்ஸ் தான் வந்து ரெக்கமெண்டட் ஸ்கோராகவே டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் த புக்ஸ் ஓவர் ஹியர் வில் பி அப்ராக்சிமேட்லி 300 லெக்சைல் ஸ்கோர். ஞாபகம் இருக்கா, அந்த குழந்தையோட லெக்சைல் ஸ்கோர் வந்து அப்ராக்சிமேட்லி 300 இருந்துச்சு. அண்ட் தென் வி ஹேவ் ப்ரௌஸ். இல்லை எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்து அபவுட் மீ பிடிக்கும், எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், எனக்கு ஸ்கேரி பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ரௌஸ் கிளிக் பண்ணி அது மூலிமா புக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் சூஸ் பண்ணுற புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா புக்ஸுமே மை லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நான் பெக்யூலியராக சர்ச் பண்ணணும், நான் கிரேட் வைஸ் சர்ச் பண்ணணும்னாலும் கிரேட் லெவல் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டோரி சின்னதாக இருக்கனாலும் அப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம். ரீடிங் லெவல் பேஸ் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். லெக்சைல் ஸ்கோர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான லெக்சைல் ஸ்கோர் புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் ஃபிக்ஷன் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சீரியஸ் பேஸ் பண்ணியோ, டைட்டில் பேஸ் பண்ணியோ, ஆத்தர் பேஸ் பண்ணியோ, டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணியோ, பப்ளிஷர் பேஸ் பண்ணியோ சர்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிரேட் 1 புக்கை நம்ம சர்ச் பண்ணலாம். கிரேட் 1 அப்ராக்சிமேட்டாக என்ன லெக்சைல் ஸ்கோர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 250 to 350 அப்ராக்சிமேட்லி தட் பர்டிகுலர் ரேஞ்ச். பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே அந்த ரேஞ்ச்லேயே ஒரு லெக்சைல் ஸ்கோர் இருக்கிற ஒரு புக் வந்து காமிச்சிருக்கு, 340 காமிச்சிருக்கு. சரி, இந்த புக் நம்ம இப்போ படிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், யூகேஜி பசங்க, கிரேட் 1 பசங்க, கிரேட் 2 பசங்க, சில பசங்களுக்கு இன்னும் ரீடிங் ப்ராக்டிஸ் சரியாக வரல. அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆடியோ ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ரீட் பண்ண வைங்க. Dino Hunt, a Robot and Rico story by Anastasia Suen, illustrated by Mike Lafford. ஆடியோ பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்லோவாக ஒரு குழந்தைங்க புரிகிற அளவுக்கு பொறுமையாக அந்த ஆடியோ இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த ஆடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். This is Robot
Robot has lots of tools. He uses the tools to help his best friend Rico. Scissors, fire finger, spikes, skates. இல்லை எனக்கு ஆடியோ ஆப்ஷன் வேணான்னாலும் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அதோடைய வால்யூமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். ஸோ டிக்ஷனரியும் சைட் பை சைடு உங்ககிட்டே இருக்குது. இல்லை இதை ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட்லாம் வந்து மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். பேசிக்லி ஒரு புக்கு படிக்கும்போது கூட என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. இல்லை இந்த புக்கை பற்றி நீங்கள் ஏதாவது நீங்கள் எழுதணும்னு நினச்சாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த ஆடியோ ஸ்பீடை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதாவது ஃபார் எல்டர்லி சில்ட்ரன், ஃபார் கிரேட் 8 ஆர் கிரேட் 7 சில்ட்ரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆடியோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் வந்து 15 out of 15 படித்தாச்சு. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம்? 2 நிமிஷம் 21 செகண்ட். இப்போ ஏதாவது ஒரு பேஜை நான் ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட இங்கே பேஜஸ் ரெட் 15 out of 15 காமிக்காது. அதாவது ஒரு புக்கை எடுத்தோம்னா அதுக்கு தெரியும் ஒரு பேஜுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ண முடியுன்றது சாஃப்ட்வேருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த புக்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பசங்களால் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. ஸோ முடிச்ச பிற்பாடு ஐ ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ரேட்டிங், எந்த அளவுக்கு இந்த புக் பிடிச்சிருக்குன்னு கொடுத்த பிற்பாடு செட் ஆஃப் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் தாங்க. அதாவது லைப்ரரியில் எவ்வளவோ புக்ஸ் படிக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த புக் டீப்பாக படிச்சிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு எப்பயுமே தெரியவே தெரியாது. ஆனால் பசங்க இதுலேருந்து எஸ்கேப்பாக ஆக முடியாது. ஒவ்வொரு புக் படித்த பிற்பாடு ஒரு செட் ஆஃப் 5 குவிஸ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின் கொடுக்கும். அந்த கொஸ்டின் அவங்க சரியாக ஆன்சர் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக பசங்க புக்கு சரியாக படிக்கலன்ற விஷயம் நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். நான் ரேண்டமாக தான் ஆன்சர் பண்ணேன், எல்லா கேள்விக்கும் நான் தப்பு பதிலாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கோர் எல்லாமே டீச்சர்ஸ் கிட்ட போயிடும். கண்டிப்பாக டீச்சர் வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை சரியான முறையில் குவிஸ் ஆன்சர் பண்ணலனா அந்த புக்கை கண்டிப்பான முறையில் மறுபடியும் ரீட் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை பேஜ் படிச்சிருக்காங்க, என்னென்ன புக் படிச்சிருக்காங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, குவிஸில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இவ்வளோ புக் ஒரு நாளைக்கு படிக்கணும்னு ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்லி அந்த வேலையை அந்த ஸ்டூடெண்ட் செய்யலை அப்படின்னா கிளாஸ் டீச்சருக்கு தெரியும். இது ரெகுலராக ஒரு ரிப்போர்ட் மாதிரி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ஹாலிடேல இருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு சின்ன ஒரு காஷியஸ்னஸ் அவங்களுக்கு வரும். கண்டிப்பான முறையில் மற்ற பசங்களோட ரிப்போர்ட் பார்க்கும்போது ஓ அவன் படிச்சிருக்கானே நம்ம படிக்கணுமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். Parents, make the best use of it. Okay, it is an amazing platform where all the books are available digitally to you. Enjoy this holiday by doing a lot of reading. Thank you so much.